ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஹியூண்டே உடைய இந்த நியூ ஸ்பெஷல் ஃபெஸ்டிவ் எடிஷன்ஸ் லைனப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, ஹியூண்டே கிரெட்டா எலக்ட்ரிக்கு மட்டும் அவங்க விட்டே வைக்கலைங்க. இன்ஃபேக்ட் எல்லா வண்டிகளும் அவங்க அவங்க வந்து நைட் எடிஷன், அந்த எடிஷன், இந்த எடிஷன் ஏதோ ஒரு லான்ச் பண்ணிட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, கிரெட்டா எலக்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த நைட் எடிஷன் இப்போ வந்தாச்சு. இந்த நைட் எடிஷன் ஏற்கனவே ரெகுலர் கிரெட்டாவில் இருக்குது, எக்ஸ்டரில் இருக்குது, ஏன் வென்யூவில் கூட இருக்குங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இந்த கிரெட்டா எலக்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஷேடோ கிரே அப்படின்னு புதுசாக இந்த கிளாசி கிரே கலர் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அது தவிர மேட் பிளாக் ஃபினிஷ் எக்ஸ்டீரியர் பெயிண்ட் அதையும் கூட ஒரு ஆப்ஷனை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டி பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக, இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த நைட் எடிஷன் கிரெட்டா எலக்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட்ஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அதாவது 42 கிலோவாட் ஹவர் பேட்டரி பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ஸ் நைட் எடிஷன். அதில் வந்து உங்களுக்கு 22,18,000க்கு எக்ஷோரூம் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குங்க. ஓகே, அதே லாங் ரேஞ்ச் பேட்டரி 51.4 கிலோவாட் ஹவர் பேட்டரி பேக்கில் எக்ஸலன்ஸ், அதுலேயுமே எக்ஸலன்ஸ் டாப் லெவல் வேரியன்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைட் எடிஷன் 24,55,000க்கு எக்ஷோரூம் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இதில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, என்னென்ன ஹைலைட்ஸ் இருக்குது, அதை வந்து குயிக்காக ஒரு ப்ரஷ்அப்பாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, நார்மலாக சில்வர் ஃபினிஷில் குரோமில் வர விஷயங்கள் எல்லாமே இந்த வண்டியில் பிளாக்காக மாற்றிருக்காங்க. கீழே இந்த ஸ்கிட் பிளேட் வந்து சில்வரில் வர்றதை இப்போ வந்து ப்ராப்பராக கிளாசி பிளாக்ல பண்ணி கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குது. ஓகே, அதை தவிர இங்கே சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மெயினான டிஃப்ரென்ஸ் இந்த ஆலாய் வீல்ஸ். ஓகே, இந்த ஆலாய் வீல்ஸ் வந்து 17 இன்ச் ஆலாய் வீல்ஸ். ஆனால் இது வந்து முன்ன டியூவல் டோனில் இருந்துச்சு, டியூவல் டோன் கலர் காம்பினேஷனில். இது ஏரோ ஆலாய் வீல்ஸ். இதை இப்போ ஃபுல்லாக கிளாசி பிளாக்காக பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பிரேக் கேலிப்பர்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதை தவிர மீதி நார்மலான விஷயங்கள் எல்லாமே எப்பவும் போல் இருக்கிறது தான். உங்களுக்கு வந்து க்ரோம் எதுவும் இல்லை. ஓகேவா, டாப் வேரியன்ட்ஸில் நார்மலாக க்ரோம் வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஆனால் இதில் க்ரோம் எதுவும் கிடையாது. டோர் ஹேண்டில்ஸ் அதே பாடி கலரில் தான் வருது. கீழே சில்வர் ஃபினிஷ் ஸ்கிட் பிளேட்டுக்கு பதிலாக கிளாசி பிளாக் ஸ்கிட் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின்டெனன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் தான், பட் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், அதுதான் ஒரு விஷயம். கூடவே இந்த லைட்னிங் ஆர்ச், இந்த சி ஷேப் லைட்னிங் ஆர்ச்சையுமே பிளாக்காக மாற்றிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு தனியாக தெரியுது. க்ரோம் லைனிங்லாம் எதுவும் கிடையாது, அது ப்ராப்பராகவே பிளாக்காக தான் விட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஓவரால் சைட் ப்ரொஃபைலை பொறுத்தவரை இதுதான் வித்தியாசங்கள். ரூஃப் ரெயில்ஸ் வந்து சில்வருக்கு பதிலாக கிளாசி பிளாக்ல மாற்றிருக்காங்க. இது இன்னும் கூட பிளாஸ்டிக் தான், இதில் லோடு ஏற்றக்கூடாது. அடுத்தது ரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல் இந்த கனெக்டட் எல்இடி டைல் லேம்ப்ஸ் அது ஒரு சிக்னேச்சராக இருக்குது. அதில் எந்த சேஞ்சும் இல்லை. இங்கே எலக்ட்ரிக் அப்படிங்கிற இந்த பிராண்டிங்குமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ல மாற்றிருக்காங்க. அண்ட் நைட் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு புது லோகோ ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. நார்மலாக எக்ஸ்டர் கிரெட்டா எல்லாத்துலேயுமே இந்த நைட் எடிஷன் லோகோ தனியாக பார்த்துருப்போம். அது இப்போது கிரெட்டா எலக்ட்ரிக்குக்கும் வந்தாச்சுங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டே லோகோ நார்மலாக க்ரோமில் தானே இருக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லை. இதுலேயுமே வந்து பிளாக்காக மாற்றிருக்காங்க. எல்லாமே பிளாக் ஓரியன்டாக மாற்றிருக்காங்க இந்த நைட் எடிஷனை பொறுத்தவரை, லோகோ உட்பட. ஓகே, அதுக்கப்புறம் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரியரில் இந்த ஸ்பாய்லருமே தனியாக பிளாக்காக தனி ஃபினிஷோட வருது. ஷேடோ கிரே வண்டியில் தனியாக தெரியுது. ஆனால் பிளாக் வண்டி எடுத்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடும். ஸோ அதுதான் ஒரு ஹைலைட்டாக இருக்குது. ரியர்லேயுமே சில்வர் ஃபினிஷ் ஸ்கிட் பிளேட் கிடையாது, அதையும் கூட கிளாசி பிளாக்காக மாற்றிருக்காங்க. அது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இப்போ கேபின் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? நெக்ஸ்ட்டு இந்த கிரெட்டா எலக்ட்ரிக் நைட் எடிஷனுடைய இன்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி ஒரு பிளாக் தீம் கொடுத்துருக்காங்க. பிளாக் மட்டும் அப்படின்னு இல்லாமல் ஒரு பிரான்ஸ் கலர் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சின்ன சின்ன லைனிங், இந்த பைப்பிங் விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிரான்ஸ் கலர் அந்த மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு டியூவல் டோன் எஃபெக்ட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே சூப்பர். லெதர் அப்போல்சரி எப்பவும் போல் இந்த டாப் வேரியன்ட்ஸ்க்கு வந்துடுது. கூடவே வென்டிலேஷன் ஃபங்க்ஷன் வந்து ஃப்ரண்ட் 2 சீட்ஸ்க்கும் இருக்குது. டிரைவர் சீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8-வே பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட். அது மட்டும் இல்லாமல் கோ டிரைவர் சீட்டுமே வந்து 8-வே பவர் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வருது. ஆனால் டிரைவர் சீட்டுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த டியூவல் மெமரி ஃபங்க்ஷன்ஸ் வருது. ஓகே, ஸோ 2 டிரைவர் இருக்காங்க உங்கள் வீட்டில் அப்படின்னா 2 பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த டிரைவர் சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் 4 பவர் விண்டோஸ் அண்ட் அதெல்லாமே நார்மல் ஃபீச்சர்ஸாக இருக்குது. ஸோ முன்ன வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரே அண்ட் ப்ளூ அந்த மாதிரி விஷயங்கள், ஐவரி ஒயிட் அந்த மாதிரி கலர் காம்பினேஷன் இருந்த இன்டீரியரை இப்போ வந்து டோட்டலி பிளாக் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து மாற்றிருக்காங்க. பார்க்குறதுக்கு தனியாக வித்தியாசமாக தெரியுதுங்க. ஓகே, ஸோ இதுவும் நான் டிரைவர் சீட்டில் உட்காந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ இந்த டேஷ்போர்டுடைய லுக் உங்களால் பார்க்க முடியும். ஒரு கம்ப்ளீட்லி ஒரு ஸ்போர்ட்டியான பிளாக் தீம் கான்செப்டில் வந்து கொடுத்துருக்காங்க. முன்ன இருந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேம் தான். அதே மாதிரி 3 ஸ்போக் ஸ்டியரிங் வீல், ஏடாஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஸ்டியரிங் வீலில் இருக்குது. ஸ்டாப் அண்ட் கோ உட்பட உங்களுக்கு ஏடாஸ் லெவல் 2 ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த வண்டியில் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இது டிரான்ஸ்மிஷன் செலக்டர், கியர் செலக்டர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டீரிங்க்கு பின்னாடி ரைட் சைடில் வரக்கூடிய இந்த டிஆர், இந்த பி, இந்த விஷயங்கள்லாம் பார்க்கலாம் நீங்கள். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து வண்டியோடைய டிரான்ஸ்மிஷன் வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, ட்விஸ்டிங் பண்ணி அதுக்கு ஒரு தனி ட்விஸ்டிங் லீவர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸ்டாக்கு.
தென் யூசுவலான விஷயங்கள் கிரெட்டா எலக்ட்ரிக் பொறுத்தவரை மீதி எல்லா ஃபீச்சர்ஸும் வருது. ஜியோ சாவன் உட்பட இவி, மேப்பு, நேவிகேஷன் எல்லாமே இருக்குது. வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளேக்கு இவங்க ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒயர்டு கனெக்டிவிட்டி தான் வருது ஃபேக்ட்ரியிலேருந்து. தென் உங்களுக்கு டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் ஏசி இருக்குது. அதுக்கு தனி டிரைவர் ஒன்லின்னு ஒரு மோடு இருக்குது. ஃப்ரண்ட்டில் யூஸ்வலாகவே உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி ஒன்று இருக்குது. அது நைஸ். அண்ட் வென்டிலேஷன் ஃபங்க்ஷனுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே இந்த சென்டர் கன்சோலில் இருக்குது. நைட் எடிஷனை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த ஆம்பியன்ட் லைட்டிங் ப்ளூவில் வர்றதில்ல. ஓகே, நார்மலான கிரெட்டா ஈவியில் உங்களுக்கு ப்ளூ ஆம்பியன்ட் லைட்டிங் வரும் இல்லையா இந்த சென்டர் கன்சோல் எல்லாம். ஆனால் அது ஃபுல்லாகவே அவங்க வந்து எல்லோ அந்த மாதிரி ஒரு கலர் தீமில் மாற்றிருக்காங்க. ஸோ சென்டர் கன்சோல் ஃபுல்லாகவே உங்களால் எல்லோ லைட்டிங் பார்க்க முடியும். அது ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்குது. ஃபுட்வெல்லையுமே அதே மாதிரி எல்லோ லைட்டிங் வருது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த பெடல்ஸ்லேயுமே ஸ்போர்ட்டியாக இந்த மாதிரி அந்த மெட்டல் ஃபினிஷ் அலுமினியம் பெடல்ஸ் மாதிரி லுக்கு கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். ஓகே, பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருக்குது. தென் இங்கே டேஷ்போர்ட்லேயுமே ஆம்பியன்ட் லைட்டிங் எல்லோ கலர் உங்களால் பார்க்க முடியும். நைஸ். ஆனால் மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாம் மாறவே இல்லை. நல்ல சரியான இம்ப்ரெசிவ் பிளாஸ்டிக் குவாலிட்டி, ரொம்ப சூப்பர். டோர்ஸில் லெதரட் பேடிங் இருக்குது. சீட்ஸோடைய லெதர் குவாலிட்டியும் ரொம்ப இம்ப்ரெசிவாக நல்லாவே இருக்குது. கோ டிரைவர் சீட்டுக்கு பாஸ் மோட் ஃபங்க்ஷனும் இருக்குது. ஓகே, இது ஒரு ஹைலைட். பேக் சீட்டில் ஓனர் உட்கார்றாரு அப்படின்னா, இது கோ டிரைவர் சீட்டில் யாருமே இல்லைன்னா இந்த சீட்டை நீங்கள் பின்னாடி உட்காந்துட்டே முன்னாடி தள்ளிக்க முடியும். அது ஒரு கன்வீனியன்ஸ். ஓகே, தென் பனராமிக் சன்ரூஃப் யூஷுவலான விஷயம், அது அப்படியே சேமாக தான் இருக்குது. எல்இடி கேபின் லேம்ப்ஸ் அதுவுமே வந்து ஒரு நார்மலான விஷயம், ரெகுலரான ஃபீச்சர் தான் இந்த கிரெட்டா எலக்ட்ரிக்கை பொறுத்தவரை. அதுவும் உண்டு. ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் அண்ட் இது எஸ்ஓஎஸ் எமர்ஜென்சி டெலிமேட்டிக் கண்ட்ரோல்ஸ் அது எல்லாமே உங்களால் பார்க்க முடியும் ஆட்டோ டிமிங் மிரரில். புதுசாக ஆட் ஆகியிருக்கிற இன்னொரு ஃபீச்சர் இந்த டேஷ் கேம். ஓகே, இந்த டேஷ் கேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது புதுசான i20யில் கூட பார்த்தோம் நைட் எடிஷனில். ஸோ எல்லா நைட் எடிஷன் வண்டிகளுக்குமே இந்த ஃபார்வர்ட் ஃபேஸிங் டேஷ் கேம் ஒன்று புதுசாக ஆட் பண்ணுறாங்க, ஹுண்டேயோடைய பிராண்டோடையது. இதில் வந்து கேபின் ஃபேஸிங் கேமரா இல்லை. மீதி எல்லா ஃபீச்சர்ஸுமே முன்னே இருந்த மாதிரியே அப்படியே சேமாக தான் இருக்குது. இப்போ பேக் சீட் பார்ப்போம். நெக்ஸ்ட் ரியர் சீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே அந்த பிளாக் அண்ட் பிராஸ் காம்பினேஷனில் லெதரட் அப்போல்சரி உங்களால் பார்க்க முடியும். நல்ல ஹை குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் அது எல்லாமே இருக்குது. ஓகே, சென்டர் ஆம்ரெஸ்ட்டும் இருக்குது. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் 2 இருக்குது. ஆனால் இதில் வந்து அந்த குஷன் டைப் மெட்டீரியல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. அவங்க ரொம்ப நார்மலாக தான் விட்டு வச்சுருக்காங்க. பட் 60-40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் ரிக்ளைன் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம். புதுசாக ஆட் ஆகியிருக்கிற ஃபீச்சர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரியருக்குமே தனி ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து முன்ன ஸ்டோரேஜாக மட்டும்தான் இருந்துச்சு இல்லையா, இதை இப்போ ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டியோட ஆட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஹைலைட். அதை தவிர 2 சி டைப் சார்ஜிங் போர்ட்ஸ் வந்து யூஸ்வலாகவே இருக்குது. 2 ரியர் ஏசி வென்ட்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாமே நல்லா இருக்குங்க. எப்பவும் போல் ரியரில் ட்ரே டேபிள்ஸ் எல்லாமே இருக்குது, நல்லா இருக்குது. பனராமிக் சன்ரூஃபும் நல்லா லைட்டிங் தருது இந்த இன்டீரியருக்கு. ரியர்லேருந்து டேஷ்போர்டோடைய வியூ இப்படி பார்க்க முடியும் உங்களால். ஒரு ஓவரால் பிளாக் தீம் வேணும் அதை வந்து விரும்புகிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது இவி கேட்டகரியை பொறுத்தவரை. இப்போ பிளாக் தாங்க ஏதோ ட்ரெண்டாக ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால் எல்லாமே பிளாக் தான் விரும்புகிறாங்க. டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்க்கு இந்த நைட் எடிஷன் அவைலபிளாக இருக்குது கிரெட்டா இவியை பொறுத்தவரை. 6 ஏர் பேக்ஸ் யூஸ்வலாகவே ஸ்டாண்டர்டாக வர ஒரு ஃபீச்சர். கூடவே ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ், இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் அண்ட் வந்து 360 டிகிரி சரௌண்ட் வியூ கேமரா சிஸ்டம், ADAS லெவல் 2 ஃபீச்சர்ஸ், ஏக்கச்சக்கமான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் இருக்குது. ஹியூண்டே கிரெட்டா எலக்ட்ரிக் பொறுத்தவரை இந்த புதுசாக நைட் எடிஷன் கொடுத்துருக்கிறது யங்ஸ்டர்ஸுக்கு இன்னும் யூத்ஃபுல்லாக அப்பீல் ஆகுங்கிறது நினைக்கிறேன். மேலும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக், கிரே, மேட் ஃபினிஷ் இதெல்லாமே ட்ரெண்டாக தான் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது இந்த ட்ரெண்டை கிரெட்டா எலக்ட்ரிக்கும் கொடுத்துருக்கிறது நல்லா இருக்குங்கிறது என்னுடைய ஃபீலிங். இதை தவிர இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற பேட்டரி பேக்ஸ்க்கே வந்து இன்னும் அடிஷனல் எக்ஸ்ட்ரா ரேஞ்ச் கொடுக்குற மாதிரி ப்ரோக்ராமிங்கும் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் பேட்டரி ஹியூண்டே கிரெட்டா எலக்ட்ரிக் வந்து 510 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் தரும் அப்படின்னு சாலிடாக கிளைம் பண்ணுறாங்க. அதுவே ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு எஸ்யூவி கேட்டகரியில் நல்ல ஸ்பேஸோட எந்த வகையிலுமே காம்ப்ரமைஸ் இல்லாமல் எல்லா ஃபீச்சர்ஸோடையும் எல்லா சேஃப்டியோடையும் தரக்கூடிய ஒரு ப்ராப்பர் வண்டியாக இருக்குது ஹியூண்டே கிரெட்டா எலக்ட்ரிக். ஸோ இந்த ஹியூண்டே கிரெட்டா எலக்ட்ரிக் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. மேலும் நைட் எடிஷன் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறது தாராளமாக நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கலாம். இதே போல் நிறையா ஹியூண்டே கார்ஸ் இன்னும் ஆக்சுவலி லான்ச் பண்ணியிருக்காங்க. மேலும் பல கார்கள் லான்ச் ஆக போகுது. அவசியம் எல்லா வீடியோஸ்லையும் நம்ம வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.